ரிப்போர்ட்டிங் சார், ஓடிடியில் இந்த படத்தை ஒருக்க பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளே ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணிடணும். நான் எங்கேயுமே இந்த படம் பார்க்கும்போது என் அறிவை யூஸ் பண்ண மாட்டேன். லாஜிக்னா எனக்கு என்னன்னே தெரியாது. லாஜிக்ங்கிறது வந்தவாசி பக்கம் வாரணாசி பக்கம் விளையக்கூடிய ஒரு கீரை. அந்த மாதிரி ஒரு புரிதலோட உட்கார்ந்தா அங்கங்கே இருக்கக்கூடிய சில காமெடி, சில ஃபீல் குட் மொமெண்ட்ஸ், சில சென்டிமெண்ட் மொமெண்ட்ஸ்க்காண்டி பார்க்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஜார்ஜ் மரியன்ங்கிற அற்புதமான கலைஞனுக்காக பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஹாப்பி ராஜ் இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோ என்னவோ ஜிவி பிரகாஷ் தான். ஆனால் முழுக்க இந்த படம் பிலாங்ஸ் டு ஜார்ஜ் மரியன். பிரகாசமா அற்புதமா நடிச்சிருக்கிறாரு. ஒரு சில மாஸ் காட்சிகள்லாம் அவரை வச்சு பண்ணியிருந்தாங்க. அது கூட சூப்பரா இருந்துச்சு. சில கிரிஞ்சான காட்சிகளை கூட ஜார்ஜோட பெர்ஃபார்மன்ஸ் ஜார்ஜுக்காக பொறுத்து போக முடிஞ்சது. ஆனா என்னன்னா படம் முழுக்க அவருடைய பர்சனாலிட்டியை மையப்படுத்தி சில கிண்டல், சில கிரிஞ்சான காட்சிகள், சில காமெடின்னு பண்ணிட்டு பினிஷிங்ல அதை வச்சு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. அதே மாதிரி ஜிவியோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஜிவியை விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கு காரணமா சொல்றது ஜார்ஜ சொல்லுவாங்க. அந்த காரணமும் லாஜிக்கலா இருக்காது. ரொம்ப முக்கியமா டுவர்ட்ஸ் த இன்டர்வல் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். அந்த பார்ட்டிக்கு ஜார்ஜ் வந்து அவங்க சொந்தக்காரங்களோட அப்படியே மாசா வந்து இறங்குவாரு. இவங்க வந்த உடனே அந்த பார்ட்டியில உள்ள சிட்டி பீப்புள்லாம் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஏதோ யாரோ வந்து நடுஹால்ல உச்சா போன ரேஞ்சுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த சீனும் ரொம்ப அபத்தம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோ மேல லவ் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது அபத்தம்ஸ் ஆஃப் ஏஷியா. இந்த மாதிரி படத்துல நம்ப முடியாத, கனெக்ட் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் உண்டு. செகண்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருந்துச்சு. சில காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, சில சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா ஜார்ஜ் வந்து சில சீனை சூப்பரா எலிவேட் பண்ணியிருந்தாரு. சோ மொத்தத்துல இந்த படத்தை ஒருக்க பார்க்கலாம். ஆனா உங்க பிரெயினை கலத்தி ஒரு ட்ரெயின்ல வச்சு அனுப்பிடணும். ஜார்ஜுக்காக ஒருக்க பார்க்கலாங்க. என்னோட ஒப்பீனியன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு ரிவ்யூல மீட் பண்ணலாம்.